வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிப்பியில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரு 5 உருளைக்கிழங்க வச்சு இதோட மொத்த அளவு வந்து 600 கிராம்ங்க. இதில் ஒரு 2 ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். இது வந்து செய்கிறது ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்குனாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோலை சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. அதில் நான் வந்து 3 உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து நல்லா வந்து சீவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து உருளைக்கிழங்கு வந்து துருவல் மாதிரி நல்லா இருக்குது. இப்போ 2 உருளைக்கிழங்கு வந்து நம்ம வச்சுருப்போம். அது அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம துருவின உருளைக்கிழங்க நல்லா வந்து அதில் வந்து தண்ணி வந்து இருக்குங்க. அந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் போடும்போது அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம துருவினது வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அதில் உருளைக்கிழங்குல அந்த தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இது வேண்டாம். இப்போ நம்ம துருவின உருளைக்கிழங்கோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட வந்து கொத்தமல்லி வந்து நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே நம்மளுக்கு வந்து அந்த மாவோடு சேர்த்து பைண்ட் ஆகி நல்லா வந்துடும். தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்து பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா உருட்டி வர்ற அளவுக்கு ரெடி பண்ணி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு பால்ஸுக்கு வந்து நம்ம வந்து நடுவில் வந்து சீஸ் வச்சு தாங்க ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 50 கிராம் சீஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 ரெசிபிக்கு வந்து 50 கிராம் சீஸ் எடுத்திருக்கேன். செடார் சீஸு வாங்கிக்கோங்க. இதை குட்டி குட்டி பீஸாக இப்படி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து ஒரு கை எடுத்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு அமர்த்தி கொடுத்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க சீஸ் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றி இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து கவர் பண்ணி மறுபடியும் நல்லா உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா கலவையும் உருட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பீஸ் போட்டு பொரித்து பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு அடியில் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வரும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால டக்குன்னு எண்ணெய் சூடாகாமல் இருந்ததுன்னா டக்குன்னு வந்து அடியில் வந்து பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கிறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி போட்டு எடுக்கும் போது பொரிச்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் சூப்பராக பொன்னிறமாக இந்த மாதிரி நல்லா பால்ஸ் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் காரம் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமாக நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளோ இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மீதம் இருக்கதையும் நம்ம வந்து அதே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 உருளைக்கிழங்க என்ன செய்யலான்றதை இப்போ பார்ப்போம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம வந்து வெளியிலலாம் வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடுவோம்லங்க, அதே மாதிரி தான். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ப்ளெயினாக சாப்பிடுவோம். இங்கே வந்து நம்ம வந்து இதில் ஒரு 2-3 டிஷ்ஷு சேர்த்து சூப்பராக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போகிறோங்க. இதை வந்து நல்லா நீல வாக்கில் நறுக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க. இப்போ அலசின அந்த உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் அப்படி பரத்தி விடுங்க. அப்படின்னா தான் அந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வந்து அந்த காட்டன் கிளாத்தில் இஞ்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு ட்ரையாக இருக்கும். இப்போ எண்ணெயோடு போட்டு அப்படி தண்ணியில் வந்து தண்ணியோடு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது
அந்த ஒரு மாதிரி வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நமத்து போயிடும். இப்படி நீங்கள் நல்லா வந்து துண்டோ காட்டன் கிளாத்தில் வந்து நல்லா உடர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து உருளைக்கிழங்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம உருளைக்கிழங்கு பால்ஸ் பொரிச்சோம்ல அதே எண்ணெயிலேயே அப்படியே போட்டு பொரிச்சு எடுங்க. நான் வந்து டபுள் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் நல்லா வந்து கிறிஸ்பாக மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து போட்டோடனே ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து லைட்டாக மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ ரெண்டாவது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா செவந்து முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ வடிகட்டி சல்லியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தாலும் அதில் வந்து வடிஞ்சிரும். இப்போ பாருங்கள் நான் எப்படி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ மொறுமொறுன்னு இருக்க போய் தான் நல்லா வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படியே கூட குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே அழகாக சாப்பிட்ருவாங்க. ஆனால் நம்ம வந்து இதோட கொஞ்சம் இதில் ஒரு புதுவிதமான டிஷ் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம மிச்சம் வச்சுருந்த சீஸெல்லாம் வந்து சின்ன கிரேட்டரில் வச்சு நல்லா வந்து துருவிக்கோங்க. இப்போ பாருங்கள் துருவினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இப்போ பொரிச்சு வச்சுருக்கோம்ல அதில் வந்து இந்த சீஸை மேலே தூவிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அதிகமாக சீஸ் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வந்து சீஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உங்கள் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதோட டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கொத்தமல்லி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா 2 ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாமே கலந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கிளறணுன்னு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலேயே நம்ம ஒரு புது விதமாக ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு. எப்படி நம்ம பொரிச்சு பிளேட்டில் வச்சோம் எப்படி காலியாச்சுங்கிறது மாதிரி டக்குன்னு காலியாயிரும். அவ்வளோக்கு சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பால்ஸை வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வச்சுருக்க சீஸ் வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகி நல்லா அப்படியே எலாஸ்டிக் மாதிரி இழுக்க வருது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. இதோட கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். என்னங்க உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்கிறீங்களா?